பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் மைதீன் கானை மாற்றக் கோரி திமுகவினர் கட்சித் தலைவர் கருணாநிதியின் வீட்டை முற்றுகையிட்டனர். திமுக வேட்பாளர் பட்டியல் 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை வேட்பாளராக ஏற்கனவே 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற டிபிஎம் மைதீன்கான் பெயர் அறிவிக்கப்பட்டது. இதனால் நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளரான அப்துல் வஹாப் கடும் அதிருப்தி அடைந்தார். அவரது ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதுடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மைதீன்கானின் உருவபொம்மையை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று காலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் வீடு அமைந்துள்ள கோபாலபுரம் பகுதிக்கு வந்த பாளையங்கோட்டை திமுகவினர் முற்றுகையிட்டனர். அப்பொழுது மைதீன்கான் பொதுமக்களிடம் நம்பிக்கை இழந்துவிட்டார் என்றும் வேட்பாளரை மாற்றாவிட்டால் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்றும் திமுகவினர் தெரிவித்தனர். இதேபோல் வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளிலும் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். அத்துடன் தென் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு துரைமுருகன் 5 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி பாலவாக்கத்தில் துரைமுருகன் உருவபொம்மை எரித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது.